என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு காலையில என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லா டிவி சேனலையும் போய் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்ல எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா சட்டசபை வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நேத்து தேதி சொல்லாம ஒத்தி வச்சிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி என்னெல்லாம் இவ்வளவு அடிமையாக்கி வச்சிருக்கீங்க? ஏன்னா இது வரைக்கும் நான் அரசியலை பத்தி பேசுனது கிடையாது. அரசியலை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா அந்த டாபிக்கை விடுன்னு சொல்லிடுவேன். இது வரைக்கும் நான் 3 ஓட்டு போட்டிருக்கேன். 3மே நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு யாருக்கும் போடுறதுக்கு பிடிக்கல. சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதாவது நான் போடுற ஓட்டுனால நீங்க முதலமைச்சர் ஆயிடுவீங்கன்னு இல்ல, தோணுச்சு. சரியா, ஒரு எமோஷனலா தோணுச்சு. உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப 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 ஹாப்பி. உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏன்னா எங்க வேலை சுத்தமா பார்க்க முடியல. சட்டசபையை லைவ்ல கொண்டு வந்திருக்கீங்க. நான்லாம் என்ன பண்றேன்னா, காலையில எந்திரிச்ச உடனே 9:29 9:30 சட்டசபை ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாமே போட்டு பாக்குறோம். நீங்களாவது 12 மணிக்குள்ள அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனா நாங்கெல்லாம் அதை ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரு என்ன சொன்னாங்க, யாருக்கு என்ன பதில் நீங்க சொல்லியிருக்கீங்க? ஐயோ சாமி, எங்களால முடியல. அத்தனை ரீல்ஸ், அத்தனை லைவ், அத்தனையும் ரிப்பீட்டடா 5 மணி 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையா சொல்லணும்னா நான்லாம் என்னோட மிஷினை சட்டசபைக்குள்ள போட்டுட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு லீவ் விட்டுட்டீங்க, நான் எப்படி வேலை செய்யறது? இந்த தாட்ல கொண்டு வந்திருக்கீங்க. என்னன்னா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?